You are watching Grace Television. பிரைஸ் லார்ட், டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் இன்னொரு நாள் உங்களை பார்க்கும்படியாகும் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரும் கூட நான் வாழ்த்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமானது உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய நன்மை உண்டாகும் போது அதை கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு தலைப்பு கொலோசியர் 1:13. கொலோசியர்ஸ் சாப்டர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துக்கு எழுதும்போது சொல்றாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. பாருங்க பிரியமானே, நம்மளை இருள் இந்த உலகம் இருளுக்குள்ளே காணப்படுகிறது. நமக்கு தெரியும், இருளானது அநேக டார்க்னஸ் ஃபோர்ஸஸ் நமக்கு விரோதமாக செயல்படுது. ஒரு காலத்தில் நம்ம கூட இருள் இருந்தோம். ஆனால் எப்போது ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒளியாக வந்து விடுறாரு. 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துனுடைய அந்த ஒளி நம்ம உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒளி அவனுக்குள்ளே பிரகாசிக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுறாரு ஏசப்பான விடுதலையாக்கி என்ன பண்ணுறாரு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். ஸோ he just changes from this kingdom to another kingdom. பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் மலேசியாவுக்கோ வேறு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்கே வித்தியாசமாக இருக்கும். அந்த ரூல்ஸ் வேறு, அங்கே இருக்க டிரைவிங் வேறு மாதிரி இருக்கும். அங்கே அநேக பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும். இப்போது பரலோக ராஜ்யம் கூட எப்படி இருக்குதுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. பரலோகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்துக்கு ராஜ்யத்தில் சேர்த்துட்டாருங்க. அப்போது இப்போ நீங்கள் என்னவா மாறிட்டீங்கன்னா, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 சொல்கிறார் பவுல், நீங்கள் பரலோகத்தினுடைய சிட்டிசன். அதாவது அந்த பரலோகத்தினுடைய பிலிப்பியர் 3 அதில் நம்ம வாசி 20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எது. ஸோ we have become a citizen of heaven. அதாவது பரலோகத்தினுடைய ஒரு குடிமக்களாக நாம் மாறிவிட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இப்போ நம்மளை இங்கே ஆயத்தப்படுத்துகிறார். இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு அதுக்காக விடுதலையாக்கி, அதுக்காக தான் சிலுவையில் இயேசப்பா ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணிட்டார்னா விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நீங்கள் யார் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. பாருங்கள், 2 கொரிந்தியரில் இந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய கிங்டம். இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பு இப்படி கூட பார்க்கலாம், தேவனுடைய ஒரு ராஜ்யம். அந்த 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறாரு, பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த கூடாரம் ஒரு நாள் நம்ம பூமிக்குரிய கூடாரம். ஒரு நாள் இதனென்று என்ன பண்ணுறார் ஆண்டவர்னா, கைவேலை இல்லாத கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு, அல்லது தேவனால் கட்டப்பட்ட ஒரு நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய வீடு என்று சொல்லுகிறார். பிரியமால, நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குதுங்க. ஒருவேளை இந்த பூமியில் சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ, இல்லாமல் போனாலும் சரி, ஆண்டு சொல்றாரு, இந்த கூடார நமக்கு கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் நம்ம நித்திய கூடாரத்துக்கு போக போகிறோம். அப்போ அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? எபிரேயரில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் பாருங்க, அந்த காலத்தில் அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தாருங்களாம். என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ராஜ்யம் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு பாருங்க, எபிரேயர் 11:10 சொல்றாரு, எப்ரூஸ் சாப்டர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். he was waiting for the kingdom of God. பிரியமானே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிடுச்சு. repent, the kingdom of God வந்துடுக்குது. kingdom of God யாரு? இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டு இருக்குது, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன இந்த ஆசீர்வாதம், இந்த பரலோகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அல்லது இந்த ராஜ்யத்துக்கும் இந்த பூமியின் ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ரெவலேஷன் 21:3 சொல்றாரு, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருதுங்க.
அது எவ்வளோ பரலோகத்துலேருந்து ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட் வருது? இதோ மனுஷிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். ஃபர்ஸ்ட் பிளெஸிங், பரலோகத்தினுடைய கிங்டம் ஆஃப் காடுடைய பிளெஸிங் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுறார். we are going to see God ஃபேஸ் டு ஃபேஸ். தேவனை முகமுகமாக நாம் பார்க்க போகிறோம். அவர் நம்மோடு வாசம் பண்ண போகிறார். அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்க போகிறோம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு பிளெஸிங் என்ன தெரியுமா? பரலோகத்தினுடைய பிளெஸிங்கு, நீங்கள் தேவனுடைய ஜனங்க, அவர் உங்கள் கூட வாசம் பண்ண போகிறார். அப்போ ஆண்டவர் உங்கள் கூட வாசம் பண்ணால் உங்களுக்கு குறை இருக்குமா? கிடையாது. ஏன்னா அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போதுங்க பாருங்களேன். அவரே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாப்பா. He will be with us. வெளிப்படுத்தல் 21:4 சொல்றாரு, அங்கே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை. அந்த ராஜ்யத்தில் என்ன இல்லைங்க? மரணம் இல்லை. எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்தில் மரணம் இல்லை. நீங்கள் கேட்கலாம் எப்படி அப்படின்னா, பூமியில் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் மரணத்தை ஜெயிச்சு 3ஆவது நாள் உயிரோடு ஏஞ்சிட்டார். ஸோ டெத்தை கான்கர் பண்ணிட்டார். யாருமே இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இந்த தேவகுமாரன். அப்போது அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். இனி எனக்கு மரணம் கிடையாது. அந்த பரலோக ராஜ்யத்தில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. பாருங்களேன், அந்த கிங்டமில் எவ்வளோ பெரிய பிளெஸிங் பார்த்தீங்களா? இன்னைக்கு அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, எல்லாம் பழசெல்லாம் ஓடி போச்சுங்க. பிரியமானவர்களே, அந்த ராஜ்யத்துக்கு தான் ஆண்டவராக இயேசு அங்கே உங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், அந்த ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போதோ, யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பாருங்க, அந்த வீதியெல்லாம் கோல்டுங்களாம், அது அந்த அந்த இடமெல்லாம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டது அந்த பரலோக ராஜ்யம். அப்புறம் சொல்கிறாருங்க வெளிப்படுத்தல் 22:3, இனி ஒரு சாபமும் இராது. அங்கே பரலோகத்தில் சாபம் இல்லை. அங்கே ஆட்டுக்குட்டியான் அங்கே இருக்கிறார், சிங்காசனம் அங்கே இருக்குது. அவருடைய 4ஆம் வசனம் சொல்கிறாரு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவர் சமூகத்தை தரிசிப்பார்கள். அங்கே நம்ம ஆண்டவரை முகமுகமாக பார்க்க போகிறோம். அவருடைய அங்கே ராக்காலம் இருக்காது. அங்கே பார்த்தீங்களா, பரலோகத்தில் என்ன இல்லைங்கன்னா ராத்திரி கிடையாதுங்க. அங்கே ராத்திரி பகலெல்லாம் இல்லை, எப்பவுமே வெளிச்சம் தான். பாருங்களேன், நீங்கள் கேட்கலாம் அப்போ சூரியன் இல்லையா? இல்லை. பரலோகத்தில் என்ன இல்லை பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 21:23 நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனே இல்லை, சந்திரனே இல்லை. அப்போ தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. பரலோகத்தில் என்ன இல்லைங்க? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அப்புறம் தேவாலயம் கூட இல்லை. ஏன்னா பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவே அங்கே ஆலயம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:22 நம்ம வாசிக்கிறோம். அப்போ யார் அந்த இடத்துக்கு போவாங்க? நீங்கள் கேட்கலாம், அந்த பரலோகத்துக்கு யார் பிரதர் போக முடியும்? 24 சொல்றாரு, ரட்சிக்கப்படு. ரெவலேஷன் 21:24 உங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் பாருங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஒன்லி யூ ஆர் சேவ்டு. ரட்சிக்கப்பட்டவங்க ஒண்டி தான் அந்த பரலோகத்தில் போக முடியும். அப்போ ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரட்சிப்பு என்றால் யாரெல்லாம் ரோமன்ஸ் சாப்டர் 10:9 சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். யாரெல்லாம் ஏசப்பா எனக்காகத்தான் சிலுவையில் மரிச்சாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தாருன்னு நம்புறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளது அருவருப்பு பொய்யை நடப்பிக்கிறதும் அதில் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பொய் அருவருப்பு தீட்டு பண்றவங்க அந்த ராஜ்யத்தில் போக முடியாதுங்க. பிரியமானே, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். யாருடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் அந்த பரலோகத்துக்கு வாரிசா அவங்க போக முடியும். பிரியமானே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய இருளி நிற்கிற நம்மை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ நீங்கள் கூட அந்த ராஜ்யத்தில், வெளிச்சத்தின் ராஜ்யத்தில், அங்கே மரண சாபம் ஒன்றுமில்லாத அந்த ராஜ்யம், எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற ராஜ்யம். ஒரே வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 16 அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே சந்தோஷம், எப்போவுமே அங்கே ஆராதனை, எப்போவுமே துதி. Psalm 16:11 சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேர். அங்கே எப்பவுமே ஆனந்தம். அது Psalm 16:6 சொல்றாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்தை நீங்க விட்டுடாதீங்க. ஜெபம் பண்ணலாம்.
ஜெபிக்கலாம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறானவரே. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேனாப்பா. அந்த ராஜ்யத்தில் ஆண்டவரே அது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாரிசுகளாக இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அந்த மரணம் இல்லை, சாபம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, தேவன் தாமே இருக்கக்கூடிய ராஜ்யம், தேவனே வாசம் பண்ற ராஜ்யத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வாரிசுகளாய் மாற உதவி செய்யும். அவளை ஆசீர்வதியும். இயேசுப்பா அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.